அழகானவங்க, அன்பானவங்க கன்னிராசி. அவங்க வந்து ஜென்ரலாவே ஆண், பெண்ணுன்னு கிடையாது. அந்த கன்னிராசியில இருக்கவங்க வந்து ஜென்ரலாவே ரொம்ப அன்பானவங்க. அன்பு அதிகமா குடுப்பாங்க. நல்ல அறிவு இருக்கவங்க, நல்லா படிக்கிறவங்க. அந்த கன்னிராசிக்கு இந்த 2025ஓட கடைசி 30 நாள் டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுதுன்றத பார்க்கலாம். சரி. சனி பகவான் ஏற்கனவே நம்ம வீட்டை பார்க்கறதால கொஞ்சம் ட்ரபிள்ஸ்லாம் வந்துட்டுருக்கோம். கன்னிராசி நல்லா புரியுது. அதை எப்படி சமாளிக்கலாம், மேனேஜ் பண்ணலான்றத வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். ஃபுல்லாக கவனிங்க. ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்னென்னா தனஸ்தானம். தனஸ்தானம் நல்லா இருக்குது. குரு பகவான் பார்த்துட்ருக்கார். அதனால் கையில் பணம் நிற்கும். அது பிரச்சனை கிடையாது. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். ஸோ குடும்பத்தில் சந்தோஷம் இருந்தாலும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நமக்கு பிரச்சனை கூட சமாளிச்சுக்கலாம். ஃபேமிலியில் பிரச்சனை வரும்போது தான் நம்ம சமாளித்து கஷ்டம். ஸோ குடும்பத்தில் இப்போ சந்தோஷமாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்மளுக்கு. சூப்பர். 3ஆம் வீடு காம்படிஷன். காம்படிஷன்ஸில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணுறவங்க, இப்போ வெளிநாடு எதுனா விசாவுக்கு அப்ளை பண்ணுறவங்க, இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறவங்க, ஒரு ஒரு கூட்டத்தில் நான் ஜெயிக்கணும். அதுதான் காம்படிஷன். அந்த காம்படிஷன் சம்மந்தமாக இருக்கிற விஷயங்கள் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஜெயிக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது.